சென்ட்ரல் ஃப்ளோ சர்ஃபேஸ் கண்டென்ட்ஸு. ஸோ இந்த கண்டென்ட்ஸோட பிரின்சிபல் பற்றி பார்க்கலாம். அப்புறமா சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏர் பம்ப் இருக்குது. ஸோ அந்த ஏர் பம்ப் எதனால் யூஸ் பண்ணுறாங்க, அதோட பர்பஸ். அப்புறமா அந்த கீழ்ப்பகுதியை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அகன்று வந்த மாதிரி இருக்குது. ஸோ அது ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இதோட பிரின்சிபல் எடுத்தாச்சுன்னா நமக்கு ஸ்டீமை நம்ம மேலேருந்து ஸ்டீம் வந்து நம்ம வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம். ஸோ சென்ட் பண்ணும்போது நமக்கு நெஸ்ட் மாதிரி ஒரு வடிவில் டியூப்பில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த டியூப்பில் கூலிங் வாட்டர் வந்து அனுப்புகிறோம். ஸோ அந்த ஸ்டீம் எல்லாமே இந்த வாட்டரில் கூலிங் வாட்டரில் டச் ஆகும்போது ஸ்டீம்லாம் வாட்டர் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகின வாட்டரில் நமக்கு டியூப் மூலமாக வந்து நம்ம வந்து வெளியே எடுக்கிறோம். ஸோ இதுதான் பிரின்சிபல். ஸோ நமக்கு இதில் சென்ட்ரலில் ஏர் பம்ப் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏர் பம்ப் எதுக்காக நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வரக்கூடிய ஸ்டீம்லாம் பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பகுதியில் கரெக்டாக வரணும். அதாவது இந்த கூலிங் வாட்டர் டியூப்பில் எல்லாமே டச் ஆகணும். ஸோ இந்த மாதிரி டச் ஆகிறதுக்கு நம்ம ஏர் பம்ப் யூஸ் பண்ணும்போது அது எல்லா ஸ்டீமுமே அப்படியே ஸ்டக் பண்ணி வந்து நமக்கு சென்ட்ரலில் இழுக்கும். ஸோ இந்த மாதிரி கொண்டு வரும்போது நமக்கு கூலிங் வாட்டர் டியூப்பும் ஸ்டீம் ரெண்டுமே டச் ஆகும். இதனால் ஸ்டீம் ஸ்டீம் ஈஸியாக வாட்டரை சேஞ்ச் ஆகும். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஏர் பம்ப் யூஸ் பண்ணும்போது ஸ்டீமில் உள்ள தேவையில்லாத கேஸ் வேப்பர்லாம் இந்த ஏர் பம்ப் வந்து எடுத்துடுது. ஸோ தேவையில்லாத கேஸ் வேப்பர்லாம் எடுக்கும்போது நமக்கு எஃபிஷியன்சி இன்னுமே அதிகமாகுது. ஏன்னா வேப்பர் போயிடுச்சுன்னா கூலிங் வாட்டர் வந்து கேஸையும் வந்து கண்டென்சேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதனால எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்புறமா இந்த ஏர் பம்ப் யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்சைடில் அதிகமாக வேக்கம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வேக்கம் வந்து கிரியேட் ஆகும்போது கண்டென்சேஷன் ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா வேக்கமில் வந்து ப்ரெஷர் கம்மியாகிடுது. ஸோ ப்ரெஷர் எப்போவுமே அதிகமாக இருக்கும்போது, சின்ன எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் இப்போ யூஸ் பண்ணுற குக்கரில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது டெம்பரேச்சரும் வந்து அதிகமாக இருக்கும். பாயிலிங் டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வேக்கமில் இருக்கும்போது ஈஸியாகவே கண்டென்சேஷன் நடக்கும். ஸோ அதனால் அதுக்கும் இந்த ஏர் பம்ப் யூஸ் ஆகுது. ஸோ அப்புறமா இந்த ஏரியாவை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அகன்ற பகுதியாக இருக்குது. ஸோ இது எப்படி சொல்கிறாங்கன்னா வலூட் கேசிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வலூட் கேசிங். ஸோ இந்த மாதிரி அகன்று இருக்கும்போது நமக்கு எப்போவுமே ஏரியா வந்து டைவர்ஜன் ஆகும்போது ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த மாதிரி டைவர்ஜனாக இருக்கிறதுனால ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஈஸியாகவே நம்ம வந்து அவுட் வைப் மூலமாக ஈஸியாக வந்து அதை ஸ்டீம் வாட்டர் வந்து வெளியே அனுப்ப முடியும். ஸோ அதுக்காக இந்த பகுதி வந்து நமக்கு வந்து அகன்று போய் இருக்குது. ஸோ அப்புறமா இந்த ஏரியா அவுட் சைட் ஏரியா பார்த்திங்கன்னா நல்லா ஷீல்டாகவும் இருக்கும். ஏன்னா வந்து வேக்கம் வந்து நமக்கு வந்து உள்ளே க்ரியேட் பண்ணுறது தான். எப்போவுமே சர்ஃபேஸ் கண்டென்சரில் அதிகமாக வேக்கம் இருக்கும். ஸோ இந்த ஷீல்டிங் நல்லா இருக்கிறதுனால அதிக வேக்கம் இருக்குது. ஸோ அப்புறமா இது ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் பம்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு ஸ்டீம்லாம் வெளியே எடுக்கிறதுக்காக வந்து அது வந்து யூஸ் ஆகும். ஸோ வாட்டர்லாம் வெளியே எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ நம்ம கண்டென்சேட் பண்ண வாட்டர்லாம் அப்படியே மறுபடியும் வெளியே போகுது.